அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனி பகவான் பெயர்ச்சியாகிறாரு. இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி எழுதிய தலை விதிங்க. மேசராசிக்கு 20/12/2023ஆம் தேதி முதல் பணமழையில் நனையும் யோகம் ஏற்பட இருக்குது. அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். மந்தன் செய்வதை போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பது பழமொழி. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சியாகி கும்பராசிக்கு செல்கிறாரு. சனி பகவான் சுபஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி 20/12/2023ஆம் தினமான இன்று புதன்கிழமை அன்று மாலை 5:23 மணி அளவில் அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் தன் சொந்த வீடான கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு. அங்கு 6/3/2026ஆம் தேதி வரை வீற்றிருந்து பலன்களை வழங்குகிறாரு. அவரது அருட்பார்வை மேசம், சிம்மம், விருச்சகம் ஆகிய ராசிகளில் பதிகிறது. இது வாக்கிய கணித ரீதியாக சனி பெயர்ச்சியாகும். இந்த சனி பெயர்ச்சி கடகராசிக்கு அஷ்டமத்து சனியாக வருகிறது. சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக வருகிறது. விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறது. மகர ராசிக்கு குடும்ப சனியாகவும் கும்ப ராசிக்கு ஜென்ம சனியாகவும் வருகிறது. மீன ராசிக்கு 7.5 சனியாக இந்த பெயர்ச்சி அமைகுதுங்க. இதுவரை அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருந்த மிதுன ராசிக்கு அது விலகுகின்றது. கடக ராசிக்கு கண்டக சனி, துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும் தனுசு ராசிக்கு 7.5 சனியும் விலகி நல்ல பலன்களை உங்களுக்கு வாரி வழங்க இருக்கிறாரு. சனி விலகும் ராசிக்காரர்கள் நல சக்கரவர்த்திக்கு சனி விலகி அருள் கொடுத்த தலமான திருநள்ளாறு சென்று வழிபட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பெயர்ச்சி காலத்தில் என்னென்னதான் நடக்கும் என்று பார்க்கும்போது கும்பச்சனி குடம் குடமாய் கொடுக்கும் என்பது பழமொழி. நீதிமான் என்றும் நியாயமானவன் என்றும் போற்றப்படும் சனி தனது ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சரிக்கும் பொழுது நீதி நியாயம் கிடைக்க போராட்டங்கள் அதிகரிக்கும். நீதிமன்றத்தின் அதிரடி திருப்பங்கள் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுக்கும். அரசியல் சதுரங்கத்தில் கட்சி தாவல்கள் அதிரடியாய் அமையும். அனைத்து கட்சிகளுக்கும் தேர்தல் களம் சவாலான போட்டியாக அமையும். ஆயினும் முடிவில் மக்கள் விருப்பப்படியே நல்லாட்சி அமையும். முற்காலத்தில் குடங்களை சுமந்த பெண்கள் இக்காலத்தில் மகுடங்களை சுமக்க கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியினுடைய பலத்தால் ஒளி பிறக்கும். அரசியல் களத்தில் பெண்கள் வெற்றி கனியை பறிக்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவார்கள். தங்கம், வெள்ளி போன்றவற்றின் விலை நினைக்க இயலாத அளவிற்கு உயரும். திடீரென விலை குறைவது போல் தோன்றி மக்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்தும். பெட்ரோல், டீசல், எரிவாயு போன்றவற்றின் விலை பயிற்சி காலத்திலிருந்து இறங்கு முகமாக இருக்கும். நவகிரகங்கள்ல ராகு, கேது ஆகிய 2 சாயா நிழல் கிரகங்களை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் சதா சூரியனை வலம் வந்து சுற்றி கொண்டிருக்கும். இவற்றிலும் சந்திரன் மட்டும் பூமியை வலம் வந்து கொண்டு பூமியுடன் சூரியனையும் சுற்றி கொண்டிருக்கிறது. பூமி தன்னை தானே சுற்றி கொள்வதால் தான் இரவும் பகலும் நிகழ்கின்றது. பருவங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது. சூரியனை சுற்றி நீள்வட்ட பாதையில் வலம் வரும் கிரகங்களில் சந்திரனே அதிக வேகம் உடையவர். குறைந்த வேகத்தில் சுற்றுபவர் சனி பகவான். அதனால்தான் சனிக்கு நந்தன் என்ற பெயரும் உண்டு. காசி திருத்தலத்தில் பரம பவித்திரமான கங்கா நதியின் கோதார்காட் எனும் ஸ்தான கட்டத்தில் சிவபெருமானை மனதில் நிறுத்தி தவம் செய்து அதன் பயனாக நவகிரகங்கள்ல ஒருவராகி ஈஸ்வர பட்டமும் பெற்று திகழ்பவர் சனீஸ்வரர். ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்திலும் மனித பிறவியின் மிக முக்கிய அம்சங்களான ஆயுள், ஆரோக்கியம், ஜீவனம், மரணம் ஆகிய 4ற்கும் காரகத்துவம் வாய்த்தவர் சனி. துலாம் இவரது உச்ச வீடு, மேஷம் நீச்ச வீடு, மகரமும் கும்பமும் ஆட்சி ராசிகளாகும். துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் போது சனி பகவான் அளவற்ற சுபபலத்தை பெறுகிறாரு. ஜனன கால ஜாதகத்தில் சனி சுபபலம் பெற்றிருந்தால் நீண்ட ஆயுளும் நல்ல உடல் ஆரோக்கியமும் செல்வாக்கு மிகுந்த உயர் பதவியும் கிடைக்கும். ராசியில் சனி இருப்பின் நினைத்ததை சாதிக்கும் திறன், பிடிவாதம், முன்கோபம், உறுதியான அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்களாக திகழ்வார்கள். இப்படிப்பட்ட சனி பகவான் ஒருவருடைய ஜென்மராசி மற்றும் ஜென்மராசியிலிருந்து 4, 8, 12ஆம் இடங்களில் குரு பகவான் வரும்போது தசாபுக்திகளின் அடிப்படையில் சிரமங்களை ஏற்படுத்துவார். அவற்றின் முறையே ஜென்ம சனி,
அர்த்தாஷ்டக சனி, அஷ்டம சனி, விரய சனி என கூறுகின்றன மிக பழமையான ஜோதிட நூல்கள். இக்காலகட்டங்களில் குடும்பத்திலும் தொழில், வியாபாரம், உத்தியோகம் ஆகியவற்றிலும் உடல் நலனிலும் பாதிப்பு ஏற்படும். ஜென்ம ராசியிலிருந்து 3, 6, 11 இடங்களுக்கு வரும்போது அளவற்ற நன்மைகளை செய்வார் சனி பகவான். குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலும் அவரால் பார்க்கப்பட்டாலும் சனி தோஷம் குறையும். பாதகங்களில் சனி பலம் குறைந்திருந்தாலும் பகை கிரகங்களுடன் சேர்ந்து நீச்ச ராசியில் இருந்தாலும் வறுமை, பிணி, வீண்பழி, அவமரியாதை, ஸ்திரத்தன்மையின்மை, சதா அலைந்து கொண்டே இருக்கும் உத்தியோகம் அல்லது தொழில் அமைதல், எத்தனை கடுமையாக உழைத்தாலும் திருப்தியடையாத எஜமானர், அற்ப ஆயுள் ஆகிய அனுபவங்கள் ஏற்படும். களத்திரஸ்தானத்தில் சனி, செவ்வாய், ராகு சேர்ந்திருப்பின் சதா சண்டை போடும் கணவன் மனைவி அமைவர். வாழ்வில் தரம் உயர்ந்தால் அல்லது தாழ்ந்தா என்பதை நிர்ணயிக்கும் பொறுப்பு ஜீவனஸ்தானத்திற்கு ஏற்படும் சனியினுடைய ஆதிக்கத்தை பொறுத்தே அமையும். சில கிரக சேர்க்கை அமைந்திருப்பின் இயற்கைக்கு மாறான மரணம் சம்பவிக்கும். கொடுப்பதில் மிகவும் தாராள மனமுடையவர் சனி. அதே போன்று முற்பிறவி தவறுகளுக்கு மறுபிறவியில் மிக கடுமையான தண்டனையை கொடுப்பதும் இவரேதான். ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை லக்னமாக வைத்து சனி பகவானுடைய சுபபலம், தோஷம் ஆகியவற்றை கணித்து பார்த்தால் சனி பகவானால் ஏற்படவிருக்கும் நன்மை தீமைகளை நம்மால் துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் ஒருவருடைய வாழ்வில் ஆயுள் 80 வயது முதல் 90 வயது வரை. அது மட்டுமில்லாமல் சனி பகவான் அவர்களுடைய வாழ்வில் 3 முறை அவர் ராசியில் வந்து தங்கிவிட்டு போவார். முதல் சுற்று மங்கு சனி காலம். மங்கு என்பதற்கு மங்கி போகுதல் என்று பொருள். 2ஆம் சுற்று பொங்கும் சனி காலம். 3ஆம் சுற்று அதிம கால சனி. இவற்றில் முதல் சுற்றுதான் மோசமாக அமையும். 2ஆம் சுற்றாக அமையும் பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்காத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சனி பகவான் மேசராசினியர்களுக்கு வருகின்ற 2023 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கான சிறப்பான விடிவு காலம் ஆரம்பமாக இருக்கு என மகர ராசியை விட்டு கும்பராசி பயிற்சியாக போகிற உங்களுடைய ராசிக்கு பாதி கெட்டவரும் பாதி நல்லவருமான சனி பகவானே சொல்கிறாருங்க. மேசராசிக்கு ஜீவன லாபஸ்தானாதிபதியாக, அதே நேரம் ராசிக்கு பாதகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போது சஞ்சரித்து வருகின்ற உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி 11ஆம் இடத்திற்கு வரப்போகிறாரு. இதன் மூலம் சிலர் உங்களுடைய ராசிக்கு நல்ல பலன்களாகவும் சில நேரம் சம்பந்தமில்லாத பிரச்சனை பலன் நடக்கும் என்று கூறுவதால் உங்களுடைய மனம் கவலையோடு இருக்கலாங்க. இந்த சனி பயிற்சியின் போது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகுவும் 6ஆம் இடத்தில் கேது பகவானும் ஜென்ம ராசியில் குருவும் ராசிநாதனுடைய வலிமையும் என்கின்ற கிரக நிலைகள் சஞ்சரிக்கிறது. உங்களது ராசிக்கு கடந்த 2.25 வருடங்களாக ஜீவன கர்ம தொழில் ஸ்தானமான மகர ராசியில் அமர்ந்திருந்த சனி பகவான் பெரிதாக எந்தவித பாதிப்புகளையும் ஏற்படுத்தி இருக்க மாட்டாரு. காரணம், லக்ன ராசி பிரகாரம் 10ஆம் இடத்தில் ஒரு பாவ கிரகம் நிச்சயமாக அமர்ந்திருக்க வேண்டும் என்ற ஜோதிட விதியின்படி 10ஆம் இடத்திற்கு சனி பகவான் ஆர்கன் என்ற அடிப்படையிலும் ஓரளவு விசேஷகரமான நன்மைகளை மட்டுமே உங்களுக்கு வழங்கியிருப்பாரு. அதே நேரம் உங்களுடைய ராசிக்கு கெட்டவர் என்ற அடிப்படையில் அவர் பார்த்த இடங்களால் சில தொந்தரவுகளையும் ஏற்படுத்தியிருப்பாரு. அப்படிப்பட்ட சனி பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெரிய உழைப்பில்லாத லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதிக அலைச்சல் இல்லாத நன்மைகள் தானாக உங்களுக்கு நடக்க இருக்குது. கூட்டு விவகாரங்கள், திடீர் லாபங்கள், உபரி வருமானங்கள் கிடைக்க தொடங்குங்க. உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் இந்த பெயர்ச்சி நேரத்தில் தனக்கே உரித்தான இடத்தில் அதே நேரம் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறாரு. இந்த பெயர்ச்சி முடிந்து 6 தினங்கள் கடந்த பிறகு மேசராசியில் திரிகோணம் பெற்று அமரப்போகிறாருங்க. இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. விரும்புகிற அனைத்து விசேஷ நற்பலன்களையும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்களையும் பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாக இருக்குது. பருவ காலமாக நிதானமாக செயல்பட வேண்டுங்க. இளம் இருபாலர்களுக்கும் கல்வி தகுதிக்கேற்ற அரசு உத்தியோகமோ அல்லது தனியார் உத்தியோகமோ அயல் தேச பணியோ பதவியோ அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது புதன்கிழமைகள்ல ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு வைத்துக் கொள்ளுங்க. ஆதரவற்றோர் முதியோர் இல்லங்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டிருங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.